ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அட்டைக்கு மேல ஒரு பென்னோ மார்க்கரோ வச்சு நான் மார்க் பண்ற மாதிரி ஓவல் ஷேப்ல மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து கட் பண்ணிட்டு அந்த அட்டைக்கு மேல நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். வெல்கம் போர்ட்ல அழகா உள்ள வந்து கிரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வெல்கம் அப்படி சொல்லிட்டு எழுதிக்கலாம். நான் வந்து 2 கலர் பேங்கிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடஞ்ச பேங்கிள்ஸ் தான். நீங்க டிஃபரெண்ட் கலர்ஸ்ல எடுத்தா கூட ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. பாதி பேங்கிள்ஸ் வந்து அந்த அட்டைக்கு உள் பக்கமா இருக்கிற மாதிரியும், பாதி பேங்கிள் வந்து அந்த அட்டைக்கு வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு கலர் பேங்கிள் எடுத்துக்கோங்களா, அந்த பேங்கிள் இந்த பேங்கிளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா அழகா இருக்குங்க. நான் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஹேங் பண்றதுக்கு ஒரு லேஸை வந்து அழகா ஒட்டி விட்டுட்டாங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வெல்கம் போர்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையையும் பழைய பேங்கிள்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பரான வெல்கம் போர்டு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு.